கூலி திரைப்படத்தை பார்க்கும்போது வந்து நிறைய சம்பவங்கள் இருக்குன்னு பார்த்தா அந்த படம் பார்க்க நம்மளுக்கு தான் நிறைய சம்பவங்கள் அங்கங்க ஆடியன்ஸ் அவங்க ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ இதுல பிளே பண்ண கேரக்டர்ஸை பத்தி நம்ம வந்து சொல்லலாமே. சைமனா பண்ணிட்டு இருந்த நாகார்ஜுன அவர்கள், ஸோ அவரே சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு வில்லனா வந்து இத்தனை வருஷங்கள்லாம் நான் பண்ணதில்லை. ஸோ கூலி மூலியமா வந்து நான் ஏன் வந்து ரொம்ப நாளா பண்ண அந்த ஹீரோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒரு பேடியா நம்ம ஒன்று பண்ணலாமே, இறங்கி ஆடுவோம், கிரவுண்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் எம்டியா இருக்கு, வில்லனா இருக்கும் போது கிளீன் ஸ்வீப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்ப அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ராவா அந்த மாதிரி ஒரு வில்லனிசம் வந்து நாகார்ஜுனா அவர்கள் வந்து அப்படியே அவரோட கேரக்டர் எழுதப்படலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அவங்க கொடுக்கப்பட்ட பில்டப் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா இருந்துச்சு. ஆனா படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு 40% தான் அதை அட்டைன் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நம்மளாம் யோசிச்சோம், சம்திங் பிக் இஸ் கோன் ஹேப்பன். கூலியில வந்து ரத்தம் தெறிக்க சொட்ட வேற லெவலா பண்ண போற லோகேஷ் அவர்கள்லாம் சும்மாவே நம்ம வந்துட்டு சொன்னோம். அதாவது திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து கொலை பண்ணிட்டு அப்பா எதுக்காக கொலை பண்ணாரு அப்படின்ற ஒரு ஐப்போ இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி எதுவுமே நடக்கலைங்க. ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும் போது வந்து ரொம்ப வைலன்ஸா இருக்க போது, சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஸ்டண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இருக்க போது அப்படின்னு நினைச்சு போனா, அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு லைக் யூஏ கூட கொடுத்துருக்கலாமே, எதுக்கு பியூரா ஏ கொடுத்தாங்க? அப்படி எதுவும் ரொம்ப முகம் சுளிக்க வைக்கிறதோ ரொம்ப ரத்தத்தை பார்க்குற மாதிரியோ காட்சிகள் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு.